எல்லாருக்கும் வணக்கம். நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய கிரகம் வரைக்கும் எல்லாமே சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியோட ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஐஸ் ஸ்கேட்டர் எப்படி தன்னோட கைய உள்ள இழுத்ததும் திடீர்னு வேகமா சுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு? ஆச்சரியமா இல்ல? அவங்களுக்கு எங்கிருந்தும் புதுசா ஒரு தள்ளு விசை கிடைக்கல. அப்போ இது எப்படி நடக்குது? இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல தான் நாம இன்னைக்கு விளக்க போறோம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல 2 முக்கியமான இயக்க வகைகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் அதோட சொந்த அச்ச மையமா வச்சு சுத்துச்சுன்னா அதுக்கு பேரு சுழற்சி இயக்கம், ஒரு பம்பரம் சுத்துற மாதிரி. ஆனா அதே பொருள் ஒரு வெளிப்புள்ளிய மையமா வச்சு ஒரு வட்டப்பாதையில போச்சுன்னா அது வட்ட இயக்கம், சூரியனை நம்ம பூமி சுத்தி வர்ற மாதிரி. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம இனிமே பார்க்க போற எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. இப்போதான் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரோம். இந்த சுழற்சிய புரிஞ்சுக்கிறதுக்கு நாம புதுசா எந்த விதிகளையும் கத்துக்க வேண்டாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விதிகளை ஒரு புது மொழியில கத்துக்கிட்டா மட்டும் போதும். இங்கே பாருங்க, நேர்கோட்டு இயக்கத்துல நாம இடப்பெயர்ச்சி, திசைவேகம், ஆர்முடுகள்னு பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி சுழற்சி இயக்கத்திலையும் அதுக்கு இணையான விஷயங்கள் இருக்கு. கோண இடப்பெயர்ச்சி, கோண திசைவேகம், அப்புறம் கோண ஆர்முடுகள். இதுதான் சொல்லப்போனா சுழற்சி இயக்கத்தோட ஏபிசி. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு பொருளோட எடைக்கு திணிவு, அதாவது மாஸ்னு சொல்றோம். அப்போ இதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல அதுக்கு சமமான ஒரு விஷயம் இருக்குமா? அது என்ன? அதுக்கு பேரு தான் சடத்துவ திருப்பம், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பொருளோட சுழற்சி பிடிவாதம். அதாவது ஒரு பொருளை சுத்துறதுக்கு அது எவ்ளோ எதிர்ப்பு தெரிவிக்குதுங்கிறது தான் இது. நேர்கோட்டு இயக்கத்துல திணிவு என்ன வேலையை செய்தோ அதே வேலையை தான் சுழற்சி இயக்கத்துல இது செய்யுது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் எவ்வளவு கனமா இருக்கிறது மட்டும் இங்க விஷயம் இல்ல, அந்த எடை எங்கே இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருளோட எடை அதோட சுழற்சி அச்சிலிருந்து எவ்வளவு தூரத்துல பரவி இருக்கோ அந்த அளவுக்கு சடத்துவ திருப்பம் அதிகமா இருக்கும். அதனால அது சுத்துறதும் கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட கோண ஆர்முடுகள், சுழற்சி திணிவு ரெண்டுமே இருக்கு. இத வச்சு இயற்பியல்ல ரொம்பவே பிரபலமான ஒரு விதிய சுழற்சிக்காக நம்ம மாத்தி எழுதலாம். இங்க பாருங்களேன், ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. நேர்கோட்டு இயக்கத்துல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். சுழற்சி இயக்கத்துல ஃபோர்ஸ்க்கு பதிலா டார்க், அதாவது திருப்பு விசை. மாஸ்க்கு பதிலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது சடத்துவ திருப்பம். ஆக்சலரேஷனுக்கு பதிலா ஆங்குலர் ஆக்சலரேஷன், அதாவது கோண ஆர்முடுகள். பாத்தீங்களா, கான்செப்ட் ஒண்ணுதான், நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் தான் வேற. சரி, இப்ப நம்ம கிட்ட எல்லா கருவிகளும் இருக்கு. நாம ஆரம்பிச்ச அந்த ஐஸ் ஸ்கேட்டர் மர்மத்துக்கு திரும்பி போய் அதுக்கான விடைய கண்டுபிடிக்கலாம். திரும்பவும் கேள்வியை கேக்குறேன். அந்த ஐஸ் ஸ்கேட்டர் எது மேலையும் தள்ளாம, புதுசா எந்த விசையையும் பயன்படுத்தாம எப்படி தன்னோட சுழற்சி வேகத்தை அதிகரிக்கிறாங்க? நம்ம கதையோட ஹீரோ இங்கதான் வராரு. அதுதான் கோண உந்த காப்பு விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிஸ்டம் மேல வெளியில இருந்து எந்த திருப்பு விசையும் செயல்படாத வரைக்கும் அதோட மொத்த கோண உந்தம் மாறவே மாறாது. அது ஒரு கான்ஸ்டன்ட். கோண உந்தம்னா என்ன? சடத்துவ திருப்பத்தையும் கோண திசைவேகத்தையும் பெருக்கலாம் வருதுதான். இப்போ இது அந்த ஸ்கேட்டரோட செயலோட பொருத்தி பார்ப்போம். முதல்ல அவங்க கைய விரிச்சு சுத்துறாங்க. அப்போ அவங்க எடை சுழற்சி அச்சிலிருந்து தூரமா பரவிருக்கு. இதனால சடத்துவ திருப்பம் அதிகமா இருக்கு, ஆனா கோண வேகம் கம்மியா இருக்கு. இப்போ அவங்க கைய உடம்போட ஒட்டி உள்ள இழுக்கறாங்க. அப்போ என்னாகுது? சடத்துவ திருப்பம் சடார்னு குறையுது. ஆனா நம்ம விதிப்படி மொத்த கோண உந்தம் மாறாம இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த குறைந்த சடத்துவ திருப்பத்தை ஈடு செய்ய அவங்களோட கோண வேகம் தானாவே ராக்கெட் வேகத்துல அதிகமாகுது. இதுதான் அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். சரி, இப்போ ஒரே இடத்துல சுத்துற பொருட்களை விட்டுட்டு ஒரு வட்டப்பாதையில சுத்தி வர்ற பொருட்களை பத்தி பார்க்கலாமா? அந்த பொருட்களை அந்த வட்டப்பாதையிலேயே வச்சிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத விசை எது? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நல்லா கவனிக்கணும். இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். என்னன்னா, மைய நோக்கு விசைங்கிறது ஒரு தனிப்பட்ட விசை கிடையாது. அப்போ அது என்னது? மைய நோக்கு விசைங்கிறது ஒரு வேலை, அது ஒரு தனி விசை இல்ல. உதாரணத்துக்கு, ஒரு கல்ல கயிறுல கட்டி சுத்துனா அந்த வேலைய கயிறோட இழுவிசை செய்து, பூமி சூரியனை சுத்தி வரும்போது ஈர்ப்பு விசை அந்த வேலையை செய்து, ஒரு கார் வளைவுல திரும்பும்போது டயருக்கும் ரோடுக்கும் இருக்கிற உராய்வு விசை அந்த வேலையை செய்து. சோ இந்த விசைகள் தான் ஒரு பொருளை வட்டப்பாதையிலே நிலைநிறுத்துது.
நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து வீட்ல இருக்கிற வாஷிங் மெஷின் வரைக்கும் நம்மள சுத்தி எத்தனையோ விஷயங்கள் சுத்திட்டு இருக்கு. இது மாதிரி வேற எங்கெல்லாம் இந்த விதிகள் வேலை செய்யறதை நீங்க பாத்திருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை ஒரு பம்பரம் சுத்துறதையோ இல்ல ஒரு ஃபேன் சுத்துறதையோ பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இயற்பியல் விதிகள் இருக்குன்னு நினைச்சு பாருங்க.